ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பட்டுக்கோட்டை ஆக்டர் ஏஆர் கஃபூர். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சின்ன டாபிக், நன்றி. நன்றினா என்ன? நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இது திருக்குறள் சொன்னது. இந்த காலத்தில் நன்றி அப்படின்னு பார்க்க போனால் அது யார்கிட்டையுமே கொஞ்சம் கூட இல்லை. மிருகங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நன்றி விசுவாசம் கூட ஒரு எல்லளவு கூட மனிதர்கிட்ட இருக்க மாட்டேங்குது. இந்த உலகத்தில் யாருமே தானாக முளைச்சி வந்துட முடியாது. எல்லாருமே நம்ம ஒரு சில ஆள்கள் கூட நம்ம சார்ந்தவங்க கூட தான் நம்ம சேர்ந்து வளர்ந்து நம்ம பெரிய ஆள் ஆகிறோம். தாய் இல்லாமல் நம்ம பிறந்திருக்க மாட்டோம். தகப்பன் இல்லாமல் நம்ம பிறந்திருக்க மாட்டோம். ஏன்னா அக்கா தங்கச்சி உறவுகள் இல்லாமல் நம்ம வளர்ந்துருக்க மாட்டோம். யாராச்சும் நம்மளை வளர்த்து ஆளாக்கியிருப்பாங்க, ஒருத்தர் பெற்றிருப்பாங்க. அப்போ நம்மளை யாரோ ஒருத்தவங்க நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டு வராங்க, ஒருத்தர் வளர்க்குறாங்க, ஒருத்தர் நம்மளை தூக்கி விடுறாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக ஏதாச்சும் ஒரு வகையில் நமக்கு யாராச்சும் உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது தொழில், படிப்பு, ஏதாச்சும் எதை பார்த்தாலும் நம்ம ஒருத்தர் சார்ந்து தான் நம்ம வாழ்கிறோம். அப்போ நம்ம தனியாக நம்ம எதுவுமே செய்ய முடியாது. இப்போ படிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆசிரியர் இல்லாமல் நம்ம படிக்க முடியாது. ஏன்னா எங்கேயாச்சும் நம்மளை ஒருத்தவங்க நமக்கு உதவுறாங்க. அப்போ எத்தனை பேர் அவங்களெல்லாம் நீங்கள் நன்றியோடு நினச்சி பார்த்துருக்கீங்க? நினச்சி பார்க்குறதில்ல. ஒருத்தர் ஒரு தொழிலில் வளர்றான்னா அதுக்கு யார் அடிப்படை காரணம்? நமக்கு யாரெல்லாம் உதவி செய்தோம்? நம்ம எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம்? எப்படி வளர்ந்தோம்? எப்படி ஆளானோம்? எப்படி சம்பாதிச்சோம்? அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். வளர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா என்னமோ அவங்க மட்டுமே வளர்ந்து அவங்களா உழைச்சி வந்த மாதிரி திங்க் பண்ணுறாங்க. முடிய முடியாது. சிறு உளி தான் பெரிய பெரிய மலையெல்லாம் உடைக்குது. அந்த சிறு உளி தான் சிலைகளை செதுக்குது. அந்த உளி இல்லைன்னா அந்த சிலைகள், அந்த மலைகள்லாம் உருவம் பெறாது. அப்போ எல்லாத்துக்கும் அந்த உளி காரணமாகுது. அந்த உளி மாதிரி தாங்க எல்லாரும் யாருக்காச்சும் உதவி இருப்பாங்க. இந்த அரசியல்ல அப்படி தான். அரசியல்வாதியாக எடுத்துங்க, ஓட்டு கேட்குறாங்க. ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் ஜெயிச்சு மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அவங்கள தானாக அந்த பதவியில் உட்காந்தது மாதிரியும், அந்த கடவுள் அவங்கள பதவியில் உட்கார வச்சது மாதிரியும் பிஹேவ் பண்ணிக்கிட்டு சுற்றி தீர்றாங்க. ஓட்டு இல்லாமல் நீ வந்திருக்க முடியுமா? மக்கள் ஓட்டு போட்டு தானே உன்னை சீக்க வச்சாங்க. அப்போ நீ அந்த மக்களுக்கு என்ன செய்கிற, என்ன செஞ்ச, அவங்க நன்றியோடு நீ பார்த்தியா? அவங்க நீ ஏதாச்சும் பண்ணியிருக்கியா? எல்லாருமே அப்படி தாங்க. அந்த ஒரு இலக்கு அடைகிற வரைக்கும் தான் கெஞ்சுறாங்க, கொஞ்சுறாங்க. அந்த இலக்கு அடைஞ்சிட்டா அதுக்கப்புறம் அவங்களுக்கு தலக்கணம் அதிகமாகிடுது. அது எல்லாரையும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன். எல்லாரையுமே தான். பொதுவாக எல்லாருக்குமே அது பொருந்தும். அந்த இலக்கை அடைஞ்சிட்டா அந்த இடத்த இவங்களாக தானாக அமைச்சிக்கிட்டது மாதிரியும், அவங்கள இது பண்ண மாதிரியும் அவங்க பிஹேவ் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தரை சார்ந்து தான் நீ அந்த இடத்துக்கு வந்தங்கிறத நீ மறக்கவே கூடாது. ஒருத்தருக்கு செல்வம் வந்துருச்சு, அவங்க இந்த வாழ்க்கை இன்றைக்கி நல்லா இருக்காங்கன்னு சொன்னால், நீ முன்னாடி எப்படி இருந்த, அந்த இடத்துல நீ எந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது உன்னுடைய முதலீடு என்ன, அந்த முதல் யார் போட்டது, அவங்க யாரெல்லாம் உதவி செய்தா, அவங்க கொஞ்சம் தான் போட்டிருப்பாங்க. அவங்க உழைப்பாக கூட இருக்கும், மற்றவங்க உழைப்பாக கூட இருக்கும், அவங்களுடைய வேலையாக கூட இருக்கும். என்ன ஒரு டம்ளர் தண்ணி கூட கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே நீ வந்திருக்க முடியுமா? நீ அந்த செல்வாக்காக இருக்கேன்னு சொன்னால் உன்னுடைய ஆரம்பத்தை நீ நினச்சி பார்க்கணும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி போ. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி போய்ட்டு நீ எப்படி இருந்த, நீ எப்படி வளர்ந்த, எங்கே இருந்து எப்படி போன, உனக்கு யாரை உதவி செய்தா, உன்னை யார் தூக்கி விட்டது,
அவங்க நினச்சி போகலாம். நினச்சி பார்த்து வாழ்க்கையை வந்து நடத்தணும். இப்போ உள்ள வாழ்க்கைக்கு அப்போ உள்ள வாழ்க்கையை நினச்சி பார்க்கணும். இப்போ உனக்கு பெரிய பெரிய ஆளுங்களாம் உனக்கு சுற்றி உன்னை பணக்காரனாக இருப்பாங்க. இன்றைக்கி உன்னை சுற்றி நிறைய பேர் பணக்காரனாக இருப்பான். உன்னை சுற்றி இன்றைக்கி நல்ல நல்ல ஆளாக இருப்பாங்க. உன்னால் இப்போ நீ என்னாலும் பண்ண முடியும். உன்கிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, உன்னை சுற்றி நிறைய அதிகாரம் இருக்கும், உன்னை சுற்றி பெரிய பெரிய பணக்காரர் இருப்பான். நீ இப்போ என்னாலும் பண்ணலாம். ஆனால் இதற்கெல்லாம் அடிப்படை யார்? அதை சிந்திக்கணும். இந்த அளவுக்கு நீ வர்றதுக்கு உனக்கு யார் உதவி செய்தா அதை சிந்திக்கணும். அவங்க பெற்றவங்களாக இருக்கலாம், வளர்த்தவங்களாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், யாராச்சும் இருக்கலாம். அவங்கள சிந்தித்து பார்க்கணும், நினச்சி பார்க்கணும். உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி சாப்பாடு கொடுத்து படிக்க வச்சு உன்னை வந்து ஒரு பெரிய செல்வந்தனாகவும் அரசியல்வாதியாகவும் ஒரு வேலைக்கு அனுப்புகிற வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஒரு நண்பராக கூட இருக்கலாம், நண்பர்களை கூட இருக்கலாம். நண்பர்கள் நிறைய உதவி செய்வாங்க. அது மாதிரி நன்றியை மறக்கக்கூடாது. நன்றியை மறக்காமல் விசுவாசத்தோடு வாழ பழகுங்க. பாய். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள்.